சீமான் வந்து இப்ப ரஜினியை விட்டாப்புல, ரஜினியை மறந்துட்டாப்புல, எல்லாமே புலன்னு புலகுறாங்கல்ல, ஊரெல்லாம் அடி அடிக்கிறதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டாப்புல, தம்பி செஞ்சது நல்லது, தம்பி செஞ்சது நல்லது தானே, அது என்ன தப்பு இருக்கு? தம்பி போனா கூட்டம் அதிகமாயிடும், கட்டுப்படுத்த முடியாது. எப்படி வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும்? நல்லது செஞ்சா குற்றம் சொல்லதான் சொல்லுவேன். நான் தம்பி பக்கம் நிப்பேன். அரசியல் கொள்கை வேற, ஆனா தம்பி மேல இருக்கிற பாசம் எனக்கு போகவே போகாது. தம்பி பக்கம் இப்ப வந்து ஒரு மாசம் மிஞ்சி போனா தம்பி பக்கம் நிப்பாரு. அதுக்கப்புறமா என்ன தெரியுமா சொல்லுவாரு, இதே வாய் நான் விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சீமான் வந்து விஜய் தம்பி பின்னா போக கூடாது, போனா எப்படி அங்க போனா வந்து அவரை பார்க்கவே ஒரு கூட்டம் கூடிடும் அப்படி இப்படின்னு பில்டப் போட்டாருல. இதே வாய் எலெக்ஷன் நெருங்க இன்னும் 2 மாசம் தாங்காது. 2 மாசம் கழிச்சு இந்த வாய் என்ன தெரியுமா பேசா, அதுனா உங்ககிட்ட நிவாரணம் வாங்க நாங்க உங்க வீட்டுக்கு வரணுமா, ஏன் நீங்க வந்து மக்கள் கிட்ட எல்லாம் தரமாட்டீங்களா, நடிகன்னு ப்ரூவ் பண்றீங்களா அப்படின்ட்டு இதே வாய் கேட்கும். கண்டிப்பா நாளைக்கு கூட கேட்பாரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இப்ப வந்து என்னன்னா தெரிஞ்சு போச்சு, ஐயோ விஜய கலாய்ச்சா நம்ம கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தனா புட்டுக்குன்னு போறான். ஆல்ரெடி அந்த கட்சியில யாருமே கிடையாது. இப்ப இருக்கிற 4-5 பீஸும் என்ன ஆகுதுன்னா பிச்சுக்கிட்டு போயின்னு இருக்கு. யார் அந்த கட்சியில இருக்கா? இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் இந்த கட்சியில இருந்து காலி ஆயின்னு போயின்னு தான் இருக்காங்க. அது சீமானுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. சாட்டை நம்ம மாமா மாண்புமிகு மானமிகு அவரும் சொல்லிட்டாரு, அண்ணே என்னன்னா நம்ம விஜய பத்தி பேசினா ஆளுங்க உள்ள வரோன்னு பார்த்தா ஆளுங்க எல்லாம் வெளியில போயின்னு இருக்கு, வெளியே போதே எக்ஸிட் கேட் மாதிரி போயினே இருக்கிறாங்க. திருப்பத்தூர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க வெளியே. அதனால விஜய் வந்து நம்ம பேச வேணாம், விஜய் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுவோம், ஒரு ராஜதந்திரம் போடுவோம், சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இல்லையோ ஆமா பேசுவோம், நம்ம பேசி வச்சுப்போம். அப்பதான் உள்ள ஃபேன் அப்படியே இருப்பான். விஜய் கிட்ட இருந்தும் ஆட்கள் நம்மளுக்கு வருவாங்கன்றனால இந்த சீன். அதுதான் சொல்றல, இருக்கிறதுலே மானம் இல்லாத சூடு இல்லாத சொர்ணம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இதே வாய் தான் என்னென்ன பேசிச்சு. ஆனா இப்ப எப்படி பேசுற, அதான் காலத்துக்கு ஏற்ப அந்த டைம்க்கு ஏற்ப வந்து எதுனா ஒண்ணு பேசி எதுனா ஒண்ணு பண்ணணும். இதுதான் சீமான் தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. வேலைக்காவாத ஒரு நபர் தான் சீமான். மழை வெள்ளத்துல போறது கேக்குறாங்க, பத்திரிக்கை போறீங்களா? இதுக்கு பல வேலைகள்லாம் இருக்கு, என் தம்பிங்க பாத்துட்டாங்க. யார் தம்பி? எங்கேயும் போலியே. அந்த கட்சியே எங்கன்னா வந்து வேலை செய்யற கட்சியா நாம் தமிழர் கட்சி? போனா உதவி பண்ண காசு கொடுக்கணும், எதுவுமே பண்ண முடியாது, நாங்க வாங்க முடியாது, எதுவுமே கிடையாது. வெறும் யூடியூப்ல அரசியல் பண்ணணும். அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும், அதுல வந்து பேசி எதனா வீடியோ போட்டுன்னு இருக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட வேலை. ஏன் இப்ப அவ்வளவு மழை சுத்தி எங்கன்னா நாம் தமிழர் கட்சி போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிச்சா? எங்கன்னா போய் ஒரு உதவி, நீங்க பணம் தர தேவையில்ல, அரிசி தர தேவையில்ல, எதுனா போய் உதவி ஏன் நம்ம ஏன் பண்ணணும்? நாங்க லாஸ்ட்ல எலெக்ஷனுக்கு போய் காசு இல்லங்க, என் தம்பிங்க எல்லாம் போயிட்டாங்க வேற கட்சிக்கு, என்கிட்ட காசு எப்படி இருக்கும்? லாஸ்ட்ல எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு கேட்க மட்டும் தான் போவோம் அப்படின்ற ஒரே ஆளு சீமான் தான். அப்படி அந்த ஒவ்வொரு வீடு தேடி போய் கேட்க மாட்டாரு, ஒரு மேடை போட்டு மைக் படி. ஆமா, வீடு கேட்டு தம்பிங்க தான் போவாங்க, தெருவா சுத்தும். இவர் போக மாட்டாரு. ஆனா இன்னொரு கட்சி இருக்கு. இந்த கட்சி, அந்த கட்சி இப்ப புதுசா ட்விட்டர்ல தொடங்கி இருக்காங்க. ட்விட்டர் கட்சி ஃபேமஸான கட்சிங்க. அந்த ட்விட்டர் கட்சி எப்படின்னா, நாளைக்கு ஓட்டு கூட எப்படி தெரியுமா, எல்லாம் வந்துருங்க, பனையூர்ல தலைவர் இருக்காரு, இது வச்சுன்னு அங்க போகணும், பனையூர்ல தலைவர் இருக்காரு, எல்லாரும் வந்து எங்க தலைவர் ஓட்டு கேட்க போறாரு. இல்ல இதுக்கு என்ன அரசியல்? இது வேர்ல்ட்லயே உலக அரசியலே வந்து நடுங்கி போயிடுச்சுங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். வொர்க் ஃப்ரம் ஹோம் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்காரு. நாலாம் வந்து அரசியல் ஃப்ரம் ஹோம், எப்படி வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி அரசியல் ஃப்ரம் ஹோம் யாரால செய்ய முடியும்னா? பாதிக்கப்பட்டிருக்கியா? வீட்டுக்கு வாயா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க இருந்து கிளம்பி வீட்டு வர வரைக்கும் தெரிஞ்சவனுக்கு அவனே பாத்துன்னு போயிடுவான். இது ஒரு பை அரிசி, கொஞ்சம் காய்கறி வாங்குறதுக்கு விழுப்புரத்துல இருந்தோ விக்கிரவாண்டில இருந்தோ கடலூர்ல இருந்தோ கிளம்பி, அங்க இருந்து இல்லங்க சென்னையில இருந்து வர வச்சுக்கிறாங்க. சென்னையில இருந்தா அங்கெல்லாம் போல, நெக்ஸ்ட் வர வைப்பாங்க. அடுத்து பஸ் அரேஞ்ச் பண்றாங்களா, அடுத்து டூரிஸ்ட் பஸ் ரெடி பண்ணி வராங்க. என்ன வொர்க் ஃப்ரம் ஹோம் இதுல கூட பண்ணோம். பேசாம நீங்க சினிமாவை எப்படி நடிங்களா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பனையூர்ல நிக்க வச்சா சினிமா ஷூட்டிங் பண்ண வேண்டியது தானே? ஏன் அது வண்டி ஊரா சுத்துறீங்க? ஏன் அப்படிதான் போக முடியாதுங்க, வெயில் அடிக்கும், மக்களை எப்படி சந்திக்கிறது? ஒரு அரசியல் தொடங்கியாச்சு, ஒரு கட்சின்னு வந்தாச்சு, மாநாடுனும் நடத்தியாச்சு, இன்னுமே நான் அரசியலை வந்து ட்விட்டர்ல இருந்து தான் பண்ணுவேன்னா என்னங்க இது? பனையூரை தாண்டி போக மாட்டீங்க போலியே. சீஃப் மினிஸ்டர் கூட பனையூர்ல இருந்து ஆயிடுவாரு போலியே. ஆமா, இதுல வேற ஒன் ட்விட்டர் போட்டு பாக்குறீங்களா? செம்மையா ஒன்று போட்டிருக்காரு, முன்னெச்சரிக்கையா செயல் பண்ணணும். அந்த மழை சரிஞ்சிச்சுல, அது எப்படி முன்னெச்சரிக்கை எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் தெரியுமாயா? நானா அண்ணனா போட்டு அந்த மலையெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சிருப்பேன். படத்துல மாதிரி நிறுத்தி வச்சிருப்பேன். நான் எல்லா மழையும் நில்லு, முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. மழை பெய்யாத,
ஏங்க இந்த மழையை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். 52 சென்டிமீட்டர் 52 சென்டிமீட்டர். நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தெளிவா சொல்லிக்கிறேன் மக்களுக்கு. மழையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருது வந்து சென்ட்ரல்லயே இது இருக்கு, வெதர் டிபார்ட்மெண்ட். அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த புயல் எப்போ வரும், எப்போ சுத்திக்கின்னு எப்போ வரும்னு அவங்களாலே சொல்ல முடியல. சோ நேச்சர்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுதான் நேச்சரு. 52 சென்டிமீட்டர், எது 10 சென்டிமீட்டர் போயிட்டு லண்டனே முழுகி போகுது, ஆஸ்திரேலியா முழுகி போகுது. எது நம்மலாம் வந்து பெரிய நாடுடா லண்டனு, பெரிய நாடுடா ஆஸ்திரேலியா, பெரிய நாடுடா யூஎஸ்ன்றமே. 15 சென்டிமீட்டர் மேக்சிமம் தாங்க மாட்டுது. 3 மாசத்துக்கு முன்னாடி மழை லண்டன்ல, ஆஸ்திரேலியால 13 சென்டிமீட்டர் தாங்க முடியல. ஆனா இங்க 52 சென்டிமீட்டர் எப்படி தாங்கும்? ஒரு நிலப்பரப்பு எப்படி தாங்கும்? அழிஞ்சுதான் போகும். இயற்கை சீற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும். அதை அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த பிரிகாஷனரி ஸ்டெப் தடுக்கணும்னு சொல்றாரு, அது என்னன்னு சொல்லு. அது நான் ஆட்சிக்கு வந்தாதான் சொல்லுவேன். சொல்லு. தெரியாது, தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன். ட்விட்டர்ல 3 பேஜுக்கு எழுதுற அரசியல் வந்து எதுக்குமே வந்து விடையே இல்லாம 2 பேரால வந்து அரசியல் பண்ண முடியும்னா, ஒண்ணு சீமானால பண்ண முடியும், இன்னொன்னு வந்து நம்மளுடைய தாவக தலைவர் ட்விட்டர் வாழ்த்து கழகம் தலைவர் விஜயால பண்ண முடியும். ட்விட்டர் என்ன அரசியல் வேற லெவல். இதே நான் பாராட்டுறேங்க. உடனே கிளம்பி மழை பெஞ்ச இடத்துக்கு விஜய் போயிட்டு, இங்க பாருங்க நான் போனா ஃபேன்ஸ் ஓடி வந்துருவாங்க, இப்படி பண்றாங்க சொல்லப்பா. அப்பனா நாளைக்கு ஓட்டு கேட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா? நான் கேக்குறேன், என்னங்க இது புருடா கதை? அப்ப நாளைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது ஃபேன்ஸ் ஓடி வந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு கூட்டம் தேவை. இப்ப வந்து இறங்கி போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யறது கிடையாது. நீ வா, நீ என் பனையூருக்கு வா, நான் பஸ்ல ஏற்பாடு பண்றேன். இப்ப சென்னைக்கு அவங்கள கூப்பிட்டாங்க. இப்ப அங்க இருக்கணும் பார்த்து நிறைய பேர் இறந்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து எடுத்து வந்து அண்ணன் கிட்ட காமிச்சு அண்ணன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அதுவும் நடக்க போதா? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நடக்கணுங்க. எனக்கு நான் வீட்டுக்குள்ளேயே முதலமைச்சர் ஆவேன், ஆனா வெளியே வர மாட்டேன்னா என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் சிஎம், எல்லாமே சிஎம் கிஎம் எல்லாமே வந்து நாளைக்கு வந்து அண்ணன் பனையூர்ல இருந்து ஆயிடுவாரு. ஒரு மிகப்பெரிய தலைவரா வந்து விஜய் வந்துருவாரு. இதுக்கு ட்விட்டர்ல போட்டது கீழே போடுறான், அப்பா என் தலைவன் பாத்தீங்களா பின்னிட்டான். இந்த ஒரே ட்வீட்டுக்கு தமிழ்நாடு அரசு கதி கலங்கிச்சு. ட்விட்டர் கூட வீட்ல இருந்து தானே ரெடி பண்ணிருப்பாங்க, அது அட்மின் தானே போட்டிருப்பாரு, இவரா போட்டிருப்பாரு. அவருக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. அட்மின் ஏதோ டைப் பண்ணி, தலைவரே சூப்பரா டைப் பண்ணிட்டேன், தமிழ்ல அழகா தமிழக அரச வந்து தாஜ் மூச்சு தஞ்சாவூர்னு திட்டி விட்டேன், ஓகேவா பாருங்க, நீ பண்ண எல்லாமே கரெக்டா தாண்டா இருக்கும், போட்டுக்கோ. ஏய் பட் கீழே வந்து தலைவர் விஜய்னு இருக்கணும். கொஞ்சமாச்சு என்னங்க நடவடிக்கை எடுக்கல அரசுன்னு நாங்க இதுக்கு மேல என்னங்க? 52 சென்டிமீட்டர் தாங்காதுங்க. எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க, எல்லாருமே அங்க முதலமைச்சர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாமே அங்கதான். நீங்க சினிமா ஆக்டர் வீட்டுல இருக்கிறீங்க, துணை முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாம் போய் அங்க மேடு தேரு தண்ணி கிண்ணின்னு சுத்தின்னு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? 2 நாளா வந்து 2500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காருப்பா, நியூஸ்ல போட்டாங்கப்பா. கார்ல தான் சுத்தி நிக்கிறாரு. நான் வீட்டுல உட்காந்துரு, ஏப்பா நீ கரெக்ட் பண்ணி சொல்ற எல்லாமே வந்து எல்லாம் பண்ற, ஆனா நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி தப்புல. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, முன்னெச்சரிக்கை நீங்க சொல்லவே இல்ல, நீங்க அறிவிப்பு கொடுக்கல, அறிவிப்பு கொடுக்கல, அணைய திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு என்ன பொய் 5 வாட்டி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கே தெரியும் மழை வந்துதான் இருக்குன்னு. மழை ஆச்சு, உயிர் போச்சாப்பா? பதில் சொல்லுங்க. எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாலதான். உயிர் போனதுக்கு காரணம் என்ன? செம்பரமாக 6 பேர் தந்து விட்ட நைட் ஆச்சுன்னு போனாங்களே, அவங்கள எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேற அவங்கள எதிர்த்து ஒருத்தரை பேச மாட்டாங்க. எங்க சைமன் தாத்தா பேசுவாரா? ஐயோ விஜயலட்சுமி கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. காரணம் இந்த ஒன்றிய அரசு இப்ப வரைக்கும் வந்து காசுக்கு போயிட்டு நாயா பேயான்னு கத்தினுங்கிறாங்க. இந்த விஜய் போடுற ட்விட்டர் போட சொல்ற ஒன்றிய அரசு 2000 கோடி ஏதோ கேட்டிருக்காங்கல்ல. மிஸ்டர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சைமனுக்கும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும்ல, கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ஃபண்ட் வேணும்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும்ல, கேளுங்களேன். 2 பேர் 2 ட்வீட் போடுங்களேன். எங்க தமிழகம் இப்படி நொந்து போய் கிடக்குது, எங்க வரி பணம் தானே நீங்க வாங்குறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்டே நிதியை ஒதுக்கு, தமிழக அரசு கேக்குற நிதியை கொடு, எங்க கேளுங்களேன். 2 பேர் ட்வீட் போடுங்களேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு இடி ரைடு வந்துரும்டா கேட்டா. இப்ப தெரியுதா? அப்புறம் வந்து உங்க டார்கெட் என்ன? அப்ப யார் டீம் நீங்க? அதான் உண்மை. அதுதான் பிஜேபி சொல்றதை கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம். நாங்க வந்து நல்லா வேலை செய்யற ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் புடிச்சு நோண்டிக்கினே இருப்போம். எதனா ஒண்ணு பண்ணணும். நானும் அரசியல் பண்ணல. அடிச்சிங்களா இல்லையா? கொஞ்சமாச்சு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? ஏன் பெரிய வார்த்தைலாம் நீ கேக்குற இப்போ? ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் படிச்சு இதுக்கு எவனும் பொங்க மாட்டாங்களாங்க? இதுக்கு ஏன் பொங்க மாட்டாங்க கேக்குறேன். அதுல வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து ஒரு பூ விக்கிறவனை வந்து ஒரு பட்டாசு கடைக்கு வேலைக்கு போனானா.
பாத்தியா அந்த கதை நான் பாக்கல. கேட்டது இல்லையா? இது புதுசா இருக்கு. பூவை விக்கிறவன் வந்து ஒரு பட்டாசு கடைக்கு வேலைக்கு போனானா, வேலை வேணும்ட்டு. அவன் தான் செஞ்சானா, பட்டாசு கடையில இருந்து ஒரே நாள்ல துரத்திட்டாங்களாம். ஏன்டா துரத்துனாங்கன்னா, பூ மேல வந்து தண்ணி தெளிப்பாங்க பாத்தியா, அது மாதிரி உட்காந்து பட்டாசு மேல தண்ணி தெளிச்சிருந்தானா. அது மாதிரிதான் விஜய் சார் சொன்ன கதை தான் இது. அது மாதிரிதான் சினிமால நடிக்கிறவங்க எல்லாம் தூக்கின்னு வந்து இங்க வந்து முதலமைச்சர் ஆகணும், அப்படி ஆகணும் தூக்கின்னு வந்து நிக்க வச்சா இப்படிதான். நான் வரமாட்டேன், யூ கம் டு மை ஹவுஸ், வா வந்து அரிசி வாங்கிட்டு போ, நான் தர அரிசி வாங்கி தரேன். மக்களை இழிவுபடுத்துற செயலு. சும்மாவே வந்து நான் வெளில போனா கிரௌடு வந்துரும், ஃபேன்ஸ் வந்துருவாங்க, அதுவே ஒரு பிரச்சனையாயிடும். அதெல்லாம் கிடையாது. அரசியலுக்கு வந்துட்டீங்களா, போய் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நீங்க இது வரைக்கும் ஒரு மீடியாவை கூட சந்திக்கலையே மிஸ்டர் விஜய் சார். கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. எப்பதான் நீங்க சந்திப்பீங்க? we all waiting, you also waiting. நானும் வெயிட் பண்றேன். அப்ப கண்டிப்பா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் மைக்கும் அங்க உள்ள இருக்கும். கண்டிப்பா எடுத்து வந்து இப்படி நீட் சைன் சென்னை டைம் வச்சுக்கலாம். சென்னை டைம் வச்சுக்கலாம். இந்த 2 மைக் வந்து உங்க பேட்டிக்காக வெயிட்டிங். நீங்க எப்போ வருவீங்க, எப்போ மக்களை சந்திப்பீங்க, எப்போ உங்க கொள்கையை பத்தி பேசுவீங்க, எப்போ தமிழக அரசை பத்தி பேசுவீங்க? பேசணும்ல கண்டிப்பா. என் நெஞ்சில் கூட இருக்கும் அந்த மாதிரி பேசணும்ல. அப்ப பிரஸ்கார கேட்பான், கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்பதான் பிரஸ் சந்திப்பீங்க? சாதா டுபாகூர் நாங்களே வந்து பிரஸ் இவ்வளவு வாட்டி சந்திச்சுட்டு இருக்கோம். தூரம் நாங்க கேட்டுதான் நீங்க அடுத்தது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப பிரஸ் வந்து எங்க தலைவர் வந்து எப்போ சந்திப்பாரு? இந்த மழையில மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, சைமன் ஆச்சு பரவாயில்ல, ஏதோ பப்ளிசிட்டிக்காச்சும் வந்து பேட்டி குத்துன்னு இருக்காரு. நீங்க என்ன வாங்க பேட்டி கொடுங்க, மழையால மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, தமிழக அரசு என்ன பண்ண, அதை பேட்டி கொடுக்க வேண்டியதா. எல்லாத்துக்கும் நான் போய் ட்விட்டர்ல தான் போஸ்ட் போடுவேன். நாளைக்கு ஓட்டு எப்படி தெரியுமா கேட்பாரு? அனைத்து மக்களும் வீடியோ போட்டுருவீங்களா? ஆமா, வீடியோ போட்டுருவேன். நான் தான் உங்கள் ட்விட்டர்ல போடுவேன். அதே என் பசங்க வந்து Facebook, Instagram அவங்க போட்டுப்பாங்க. யூ டோன்ட் வரி, மை ஐடி விங் வில் டேக் கேர், சோ யூ டோன்ட் ஃபீல் அபௌட் இட். ஓகே, நான் தான் தாவேகா தலைவர் விஜய் பேசுகிறேன். என்ன பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் படம் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. எவ்வளவு நல்ல கருத்து எல்லாம் வந்து நான் என் படத்துல சொல்லி இருக்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி 11th ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு எல்லாம் வந்து நான் உதவி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி பல இடத்துல மழை வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டப்போ நான் அவங்கள கூப்பிட்டு எங்க வீட்லயே கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நான் போக மாட்டேன், ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, கிரௌட் ஆயிடும், அமைதியா. அதனால நீங்க எல்லாருமே மறக்காம எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து 2026ல ப்ளீஸ் எப்படியாவது சீஃப் மினிஸ்டர் ஆகிடுங்க. ஒன்லி சீஃப் மினிஸ்டர், மை டைரக்ட் டார்கெட் சீஃப் மினிஸ்டர். இப்படிதான் ஓட்டு கேட்பீங்களா வீடியோ போட்டு? அதையும் என்ன தெரியுமா செய்வாங்க இவங்க ஐடிவிங்க, தெரிக்க விடுவாங்க. வீடியோ போட்டதுக்கு இப்படி நேர்ல வந்தா அவ்வளவுதான், என் தலைவன் பிச்சு எடுக்க போறான்டா அப்படின்ட்டு வீடியோ போட்டுன்னு சுத்தின்னு இருப்பாங்க. இதுதான் இந்த ஐடிவிங் பண்ணுவோம். கொஞ்சமாச்சு போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு ட்விட்டர்ல மட்டும் போஸ்ட் கேட்டு நான் ஓட்டு கேட்பேன்னா அதெல்லாம் அன்வான்ட் விஷயம். அடுத்தது இன்னொன்னு எடுத்துட்டாங்கப்பா, இது முக்கியமானதுப்பா. இந்த மாதிரி அஜித் வந்து ரேஸ் போறாருல, அது வந்து கலர் வந்து டிவிகே கலர் இது இருக்கான். அதனால அஜித் வந்து சிக்னல் காட்டுறாராம், நான் வந்து கூட்டணி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தயவு செய்து அஜித் ஃபேன்ஸ் கிட்ட திட்டு வாங்காதீங்க. வெக்கமான சூடு இல்லாம அதே அஜித்தை பத்தி. அதான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியும் ஒண்ணுதான், ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அதே அஜித்தை நீங்க எவ்வளவோ கலாச்சிட்டு இப்போ வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சீன் போட்டா எல்லாம் நம்பிடுவோம் நினைச்சுக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே இல்ல.